கோல்டு, ஆயில், ட்ரக்ஸ் அண்ட் ஃபாலோ பட்டனு, சப்ஸ்கிரைபு இதெல்லாம் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். லாஸ்ட் வீடியோவில் யுஎஸ், இஸ்ரேல் அண்ட் சவுதி இவங்க 3 பேரும் சேர்ந்து எப்படி ஈரானை அட்டாக் பண்ணாங்கன்னு ஒரு சின்ன டீட்டெயில் டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். அது யாரும் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், பார்க்காதவங்க பாருங்க. அது த இம்பேக்ட் ஆன் வேர்ல்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஹவு இந்தியா இஸ் எஃபெக்டட் பை ஈரான் வார் அதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் விஷயம். மிடில் ஈஸ்ட்ல கிரைசிஸ் ரொம்ப மேஜராக வெடிச்சிட்டு இருக்குது. அங்கே நம்ம இந்தியா வந்து அங்கே இருக்கிற இந்தியன்ஸை மீட்டு கொண்டு திருப்பி நம்ம நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய ஃப்ளைட்ஸ் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருந்தது, அது ரொம்ப ஷார்ட்டா சின்ன டீடைலோட பார்க்கலாம். நம்ம இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு லாங் ஸ்டாண்டிங் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு. பட் 2 நாட்டுக்கும் ட்ரேட் பண்ற விஷயத்துல, அதாவது கொடுக்கல் வாங்கல்ல வந்து பெருசா ஒன்றும் இல்லை மற்ற நாடு கம்பேர் பண்ணா. பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஒரு நட்பு தான் 2 பேருக்கும். அதுல என்னென்னலாம் நம்ம கொடுத்தோம், என்னென்னலாம் அவங்க கிட்ட இருந்து வாங்கினோம் அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்மளோட குடுக்கல் வாங்கல் பாத்தீங்க. இப்போ இதுதான் மெயின் பாயிண்ட். என்னன்னா, கத்தார்ல எல்என்ஜி ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம், அதாவது எல்பிஜி ஃபார் அ டைம் பீயிங். அதே மாதிரி நம்மளோட ரூபாய் மதிப்பீடு 91 சம்திங் சேஞ்ச் இருந்தது. இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அது 95 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஒரு சின்ன வருத்தம் இருக்கிற ஒரு விஷயம். என்னன்னா, இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ், அப்புறம் மிடில் ஈஸ்ட், இதை சுத்தி இந்த சவுதி, குவைத்து, இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளோட இந்தியன்ஸ் அங்கே ஒர்க் பண்றவங்க வந்து 10 மில்லியன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி பேர். 1 கோடி ஜனங்க நம்ம இந்தியாவிலேருந்து அங்கே போய் வேலை செய்யறதுக்கு போயிருக்காங்க. சேஃபாக இருக்கணும், சேஃபாக திருப்பி இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஈரான் வந்து எப்படி மொத்த உலகத்தையும் அப்படி கழுத்துல பிடிச்சி இப்படி தூக்கி வச்சிருக்காங்க, சோக் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பண்ணி வச்சிருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுதாங்க ஒரு இது ஈரானு இங்க நீட்டா போட்டிருக்கு பாத்தீங்களா, இந்த ரவுண்டு பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் அந்த கால்வாய், அதாவது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ன்னு சொல்றாங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு 33 கிலோமீட்டர்ஸ் இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது ஈரானுக்கும் யுஏஇக்கும் அண்ட் ஓமனுக்கும் இருக்கிற அந்த இப்போ இதை பிளாக் பண்ணி இதை கம்ப்ளீட் டேக் ஓவர் வந்து ஈரான் எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த வழியா தான் மற்ற அதர் கண்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்குமே போகுது. கிட்டத்தட்ட ஒரு 20% ஆஃப் ஆயில் சப்ளை, அதாவது 17 மில்லியன் பேரல்ஸ் வந்து எவ்ரி டே இந்த பக்கமா பாஸ் ஆகுது அப்படின்னு ஒரு ஸ்டாட் சொல்லுது. இங்க பாருங்க, இங்க சவுதி ஒட்டின மாதிரி இருக்கிற இந்த குவைத்து, பெஹ்ரைன், அப்புறம் இங்க இருக்கிற யூஏஇ, ஓமன், இவங்க எல்லாம் சேர்த்து எப்படியும் இந்த வழியா தான் 90% ஆஃப் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற எல்லா நாட்டுகளுக்குமே. இது ஒரு வழி. அப்புறம் இன்னொரு வழி இருக்கு, நான் அப்புறமா சொல்றேன். அது இப்ப இங்க ஒரு லாக் பண்ணிருக்காங்க இல்லையா, இங்க பாருங்க, இங்க இந்த இடத்துல இப்ப ஈரான் லாக் பண்ணிருக்கிறதுனால இப்ப மேஜரா அடி யாருக்கு, எந்த ஒரு கண்ட்ரிக்குன்னா, அங்க ஃபர்ஸ்ட் அடியே வேற யாருக்கும் இல்ல, நம்மளுக்கு தான், இந்தியாவுக்கு தான் மெயினா. ஏன்னா நம்ம இந்தியா தான் ஆயில வந்து 85% ஆஃப் ஆயில் வந்து இம்போர்ட் பண்றோம். கிட்டத்தட்ட 85% நம்ம இம்போர்ட் பண்றோம்னா, அதுல 60%, 60% இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில தான் வருது. டெஃபினெட்லி பொருளாதாரம் நம்மளுக்கு பயங்கரமா அடி வீயும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கண்ட்ரி யாருன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பேட்லி அடி வாங்குறது வந்து நெக்ஸ்ட் சைனா தாங்க. ஏன்னா சைனா ஏன் அவ்வளவு மோசமா அடி வாங்கும்னா, ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 மில்லியன் ஆஃப் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் எவ்ரி டே அவங்க வந்து இம்போர்ட் பண்றாங்களாம். இங்க தெரிஞ்சு பாத்தீங்களா இந்த டாட்ஸ், இது மூலியமா தான் அவங்களுக்கு இம்போர்ட் நடக்குது. ஏன்னா அவங்க வந்து லைக் 40% ஆஃப் ஆயில் இம்போர்ட் வந்து பாஸ்ட் இந்த பக்கம் இருந்து வர்றது தான் வந்து 40% அவங்களுக்கு. அவன் இதை மட்டுமே நம்பியிருக்க மாட்டான் இல்லைங்களா, அவன் தான் பயங்கர மூல காரணாச்சே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அவன் சைனா வந்து இங்க மட்டும் இல்லைங்க, இங்க சென்ட்ரல் ஏஷியால இருந்து ரஷ்யால இருந்து ஒரு பைப் லைன் போட்டு அவன் அதை எடுக்கிறான். ஆனா அவனுக்கு என்னன்னா, அதை எடுத்தா ஒரு 20% ஆஃப் எனர்ஜி வந்து தேவைப்படுது. அதாவது இங்க இப்ப இந்த பக்கம் இருந்து வர்றதுக்கும், இவங்க சென்ட்ரல் ஏஷியால இருந்து ரஷ்யால இருந்து ஒரு பைப் லைன் போட்டு அவனால ஆயில் எடுக்கிறதுக்கும் அது அவனுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. பிளஸ் அதனாலதான் இப்ப வந்து சைனா வந்து, எனக்கு இந்த க்ரூட் ஆயில்ஸே வேண்டாம், நான் அதை விட்டு இந்த ஜோனை விட்டு நான் வெளில போறேன்னா நானு அப்படின்னா இப்போ அவன் புதுசா இன்னொன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இது இப்போ நாட் ஜஸ்ட் சைனா இல்லைங்க, இந்தியா, சைனா, நெக்ஸ்ட் ஜப்பானு, இந்த மாதிரி அடுத்தடுத்த 3 கண்ட்ரீஸ்க்கும் அடி. இந்த 3 கண்ட்ரிக்கு மட்டும் அடி இல்ல, இப்போ உள்ளுக்குள்ள இவனுங்களுக்கே பயங்கரமான அடி.
சவுதி அரேபியா வந்து கிட்டத்தட்ட 80 to 90%, அதாவது 80% 90% ஆயில் வந்து அவங்க தினசரி வந்து வெளியில கொடுக்குறாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எடுத்துங்க, எங்கிட்ட இருந்து எடுத்துங்கன்னு சொல்லி பண்றாங்க. எவ்வளோ? 80% ஒரு நாளைக்கு பண்றாங்க. இது எல்லாமே இந்த ரூட் வழியா தான் போகுது. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பாத்தீங்களா, இந்த வழியா தான் போகுது. அதுக்கு பேர் தான் இப்போ வந்து இதை சோக் பாயிண்ட்னு வச்சிருக்காங்க. கழுத்துல இருக்கிற மாதிரி கரெக்டா ஈரான் வந்து நெருக்கி வச்சிருக்கு. இந்த பக்கம் ஒரு ஷிப் இப்போ வர மாட்டேங்குது. வந்தாங்கன்னா ரேடியோல ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க, அதுக்கும் மீறி உள்ள வந்தாங்கன்னா ஸ்ட்ரைட் குண்டு தான். பட் ஆனா ஒரு 10 to 15% ஆயில் வந்து அவங்களுக்கு இந்த வழி இப்படி ரெட் சி வழியா போய் யூரோப் கண்ட்ரிஸ் போகுது. அதாவது பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலிக்கு இப்படி போகுது. ஒரு ஜஸ்ட் ஒரு 10% போகுதுன்னு வச்சுங்களேன். பட் அந்த இன்கமை மட்டும் வச்சு இவனால பண்றது, அதாவது இவங்களே இப்ப குழி தோண்டினானுங்க, அந்த மாதிரி இது பிரச்சனை. இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, oilprice.comனு சொல்லி ஒரு இதுல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றானுங்க, கிட்டத்தட்ட பேரல் வந்து $100 இருந்து $150 இது வந்து ஏறப்போகுது. அதாவது அங்கேயே சும்மாவே ஏறினாவே நம்ம ஆளுங்க வந்து சும்மாவே ஆடுவானுங்க. இப்ப காலில் வேற இந்த மாதிரி சோக் பாயிண்ட் ஷிப் இந்த பக்கம் வரல அப்படின்னு சொல்லி விட்டா நம்ம கேட்கவா வேணும்? ஆட்டம் பயங்கரமா இருக்கும் வேற நம்மளுது. எல்லாமே காரணம் ஒருத்தன் தான். இது எல்லாம் இந்த அமெரிக்கன்ஸ் பண்ற பிரச்சனைனால மற்ற நாட்டுக்கெல்லாம் ரொம்ப பங்கமா அடி வாங்குது. இன்னொன்னு அவங்க வச்சிருக்கிற ஒரு டேர்ம் வந்து காட், GOD, கோல்ட், ஆயில், ட்ரக்ஸ். இதை எந்த கண்ட்ரி, எந்த பிரசிடென்ட், எந்த தலைவங்கிட்ட, எந்த ஒரு நாட்டுக்கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அவன் தான் மொத்த வேர்ல்டையும் வந்து ஆட்டி படிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இவன் வேட்டை நாய் மாதிரி தேடி தேடி போய் அங்கங்க ட்ரம்ப் மாமா போய் வேட்டையாடுறான். எல்லாருக்கிட்டையும் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான், இவங்ககிட்ட ட்ரக் நிறைய இருக்குது, இவங்க கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன் பண்றாங்க, ஒரு அணியும் இல்லை. இது எல்லாமே என்னத்துக்குன்னா எண்ணெய்க்கோசரம் தான். போன மாசம், அதாவது ஜனவரி மாசம் போய் வெனிசுலாவை போய் கேப்சர் பண்ணிட்டு வந்தா இல்லைங்களா, அவங்க வந்து ரொம்ப ட்ரக் சப்ளை பண்றாங்க யுஎஸ்க்குன்னா. ஒரு ஆணியும் இல்லை, ட்ரக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், நான் எந்த ட்ரேடு பண்ணாலும் நான் டாலர்ஸ்ல ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னா. இது வந்து சதாம் ஹுசேன் பிடிச்ச காலத்து நிறைய இருக்கு. அதை பத்தி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அது கொஞ்சம் டீடைல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் எடுத்துட்டு அதை பத்தி ஷார்ட்டா ஒரு வீடியோ போடுறேன். ஓகே. சாரி, இன்னொன்று சொல்ல வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சில பெர்ஸ்பெக்டிவ், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வேணா கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாலோ பட்டனு, சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.